அப்பாவி பையனை கல்லாலே அடிச்சு கொண்ட விஷயத்தை கேட்ட சிவாஜி கோவமாகி நான் அவுரங்கசீப்பை போர் தொடுத்து போக போறேன்னு கிளம்ப, அப்போ இந்த தளபதி தன்னோட பையன் கல்யாணத்துக்கு அழைக்கிறதுக்கு வர, அப்போ இந்த விஷயத்தை கேட்டு நாங்க இருக்கிறப்போ நீங்க ஏன் போய் போர் செய்யணும், நாங்க போய் போர் தொடுக்கிறோம்னு சொல்ல, உடனே சிவாஜி வேண்டாம் உன்னோட பையன் கல்யாணம் வேற வருது, நீ அந்த வேலையை பாருன்னு சொல்ல, இந்த தளபதி இல்ல கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றாரு. சரின்னு சிவாஜி அரமனசா ஒத்துக்க எல்லாரும் சேர்ந்து போர் வியூகம் வகுக்கிறாங்க. அப்புறம் சிவாஜியோட ஆளுங்க 2 பேரை குறி சொல்ற ஆளுங்க மாதிரி நடிக்க சொல்லி அவுரங்கசீப்போட படைபலத்தை பார்த்துட்டு வர சொல்றாங்க. இவங்களும் சரின்னு அந்த நாட்டுக்குள்ள போய் குறி சொல்லிட்டு அவங்களோட படைபலத்தை கண்காணிக்க, அதை பார்த்து அவுரங்கசீப் ஆளுங்க சந்தேகப்பட்டு இவங்களை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த கூட்டத்தில் இருக்கிற சிவாஜியோட ஒற்றன் ஒருத்தன் இவங்களை காப்பாத்தி அனுப்ப, சிவாஜி இனிமே தாமதிக்க கூடாது, அவங்கள உடனே தாக்கணும்னு போய் சண்டை போட, அப்போ இந்த தளபதி கோட்டைக்குள்ள எப்படியோ போய் மறைஞ்சிருந்து எதிரி ஆளுங்களை கொல்ல, அப்போ அந்த நாட்டு தளபதிக்கும் சிவாஜியோட தளபதிக்கும் நேருக்கு நேரா சண்டை நடக்குது. அந்த சண்டையில தளபதிக்கு பயங்கரமா காயம் பட, அந்த காயத்தோடவே அந்த எதிரி நாட்டு தளபதியை கொன்னுட்டு கீழே விழுந்துறான். இதை பார்த்த சிவாஜியோட ஆளுங்க இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போட்டு அவுரங்கசீப் கோட்டையை ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த தளபதியை சிவாஜி கிட்ட கூட்டிட்டு வர, அந்த தளபதி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நேரத்துல சிவாஜி கிட்ட என்னோட பையன் கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடும். சிவாஜியும் தளபதியோட பையனுக்கு ஒரு தாய்மாமன் மாதிரி எல்லா கடமையும் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு.